இப்போ மனிதத்தன்மை அதிகமாக ஏற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மனிதத்தன்மை மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். மனிதத்தன்மை இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். நாம் சாப்பிடுகிற உணவுகள் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். பேய்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். மிருகங்களை விட மேலானவர்கள் பேய்கள். மிருகங்களை விட அச்சுறுத்தல் மிகுந்தவர்கள் பேய்கள். பேய்கள் என்ன உணவு சாப்பிடும்? மாமிச உணவு. ஆடு மாடு வெட்டி சாப்பிடும். அப்போது நாம் உண்ணுகிற உணவு எல்லாமே மிருகத்தன்மை மிகுந்த உணவுகளாக இருக்குது. அதனால நமக்கு மிருகத்தன்மை தான் வரும். மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா நம்ம மிருகங்களாக தான் வாழ முடியும். நாமெல்லாம் தாவர உண்ணிகள். மனித உயிர்கள் தாவர உண்ணிகள், மிருகங்கள் அல்ல. விலங்குகள் தாவர உண்ணிகள் தான். மிருகங்கள் மாமிச உண்ணிகள். நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு என்ன சான்று, என்ன நிறுவனம் அப்படின்னா, தாவர உண்ணிகள் தான் உண்ணுகிற உணவை அந்த தாடையில் வச்சு, அந்த தாடை பற்களில் உள்ள பற்களை வச்சு அரைச்சி சாப்பிடும். அந்த பற்களால் கடவாய் பற்களால் அரைச்சி அப்புறம் தான் விழுங்கும். ஆனால் மிருகங்களை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிங்கம் புலி கரடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நாயெல்லாம் பார்த்திங்கன்னா அதால் அரைக்காது. அதுக்கு கடவாப்பல்லாம் எல்லா பற்களும் கூறாக தான் இருக்கும். அது விழுங்க தான் செய்யும். பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசையாது. அதோட தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. அப்படி கடிக்கும், விழுங்கும், திறக்கும், மூடும், அவ்வளோதான். அதோட தாடைகளோட இயக்கம் என்பது சிங்கம் புலி கரடி நாய் சிறுத்தை இதோட தாடைகளோட இயக்கம் என்ன எப்படி தெரியுமா இருக்கும்? வாயை திறக்கும், மூடும், அவ்வளோதான். பக்கவாட்டில் அசையாது. ஏன்னா உணவுகளை அரைப்பதற்கு உங்கள் தாடைகள் பக்கவாட்டில் அசைய வேண்டும். தாவர உண்ணிகள், ஆடு மாடு நம்முடைய தாடை, மனித உயிர், ஆடு மாடு குதிரை இதெல்லாம் இதோட தாடைகள் பக்கவாட்டில் அசையும். பக்கவாட்டில் அசைந்து உணவை அரைத்து விழுங்கக்கூடியவை. ஆதலால் இது ஒன்றே போதும் நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு. நாம் மாமிச உண்ணிகள் கிடையாது. நாம் அனைத்து உண்ணிகள் கிடையாது. அதனால் நாம் தாவர உண்ணிகள் தான். அதனால் தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகளான நாம் தாவரங்களை நாம் சாப்பிடும்போது தான் நமக்கு மனிதத்தன்மை இருக்கும். மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மாமிசம். அதை நம்ம சாப்பிட்டா நம்மளிடம் உள்ள மனிதத்தன்மை போயிடும், நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் நாம் மிருகங்கள் சாப்பிடுகிற அந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. மீனை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை உணவை சாப்பிடக்கூடாது. அதனால் நாம் மனிதத்தன்மையோடு இருக்க வேண்டுமென்றால் நமக்கு மனிதத்தன்மை மிகுந்த தாவர உணவுகளை நம்ம சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட பழகணும். அரைச்சி சாப்பிட்ற உணவுகளை நம்ம சாப்பிடணும். பச்சையான உணவுகள். இப்போ நம்ம ஏன் இறைச்சியை வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம், பச்சையாக சாப்பிட்றோமா? சிங்கம் புலி கரடிலாம் மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுது. ஆனால் நம்ம என்ன பச்சையாக சாப்பிட்றோம்? பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது, அதை அரைக்க முடியாது. பச்சை மாமிசத்தை நமது தாடைகள் அரைத்து கொள்ளாது, நமது பற்கள் அரைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அரைப்பதற்கு தகுந்தார் போன்று அதை வேக வைக்கிறோம். அதை வேக வைக்கிறோம். அப்புறம் அந்த சுவை நமக்கு ஒத்துக்காது. மாமிசத்தின் பச்சை மாமிச சுவை நமக்கு ஒத்துக்காது, சகிச்சிக்க முடியாது அதை. அதனால் அதை சுவையை மாற்றுறோம். நிறைய மசாலாலாம் சேர்த்து அந்த மாமிசத்தின் சுவையை மாற்றி அதன் பிறகு தான் நம்ம சாப்பிட்றோம். நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். அது மாமிசம் அல்ல, அது வேறு ஒன்று. ரொம்ப கொஞ்சம் வேகலைன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு சரியாகவே வேகலைங்க அப்போது நம்ம விழுங்க தான் செய்வோம். அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஒரு உணவை அரைக்காமல் விழுங்குவதை நாம் விரும்ப மாட்டோம். அரைச்சி சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும். கடித்து நொறுக்கி அரைச்சி சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும். ஒரு மாமிசம் சரியாக வேகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வேறு வழியே இல்லை. எவ்வளோ தான் கடித்தாலும் அது கடுக்கு முழுக்கு அப்படின்னு தான் இருக்கும். அரைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? அரைக்காமலே நம்ம விழுங்குவோம்ல, நமக்கு ஒரு பயமாக கூட இருக்கும். அரைக்காமலே நம்ம விழுங்குறோமே, நமக்கு பயமாக இருக்கும். ஒரு சாப்பிட்ட அந்த திருப்தி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம சொல்லுவோம், கறி வேகலைங்க, வேண்டாம், சரியாகவே வேகலை, அதை நம்ம சாப்பிட மாட்டோம். ஆக நமக்கு அரைச்சி சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிடுவோம். அரைச்சி சாப்பிட்றதுக்காக தான் மாமிசத்தை வேக வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பச்சை மாமிச சுவை சகிச்சிக்க முடியாத சுவையாக இருக்கும், அருவருப்பான சுவையாக அது இருக்கும். ஒரு பச்சையாக ஒரு மாமிசத்தை, ஆட்டுக்கறியை ஒரு வாயில் போட்டால் எல்லோரும் அருவருப்பாக துப்பிடுவாங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு உலகத்தில் எங்கேயோ சில நாடுகளில் பச்சை மாமிசத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அது சும்மா ஒரு பரிசோதனை முயற்சி தான். அது எல்லா மக்களும் அதை பின்பற்ற முடியாது. பச்சை மாமிசத்தையும் பச்சையாகவும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க நிரூபிக்கிறதுக்காக, ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்காக பச்சை மாமிசத்தை சாப்பிட்டா என்ன ஆகும், என்ன தான் ஆகும், அதோடய டேஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பரிசோதனை அது. அது பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் அந்த இயல்பு வராது. அந்த பழக்கத்தை எல்லோரும் விரும்ப மாட்டாங்க.
அதனால் வந்து நாம் வந்து தாவர உண்ணிகள் தான். அதனால் நம்ம வந்து தாவர உண்ணிகள் நம்ம வந்து என்ன உணவை சாப்பிட்டா, ஒரு காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டா தான் நம்ம மனித தன்மையோடு இருக்க முடியும். நம்ம வந்து மாமிசத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் மனித தன்மையோடு இருக்க முடியாது. இப்போ அரைக்கிறது, அதாவது கடித்து விழுங்கும், மிருகங்களை வந்து கடித்து விழுங்கும், நாம் வந்து அரைச்சி சாப்பிடுவோம். அதனால் வந்து பச்சை மாமிசம் வந்து நமது உணவல்ல. அதனால தான் அதை வேக வச்சு மசாலாலாம் சேர்க்குறோம். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா, ஒரு உயிர்களை கொல்ல முடியாது. இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்ற எல்லாரையும் ஆடை கொல்ல முடியுமா? இப்போ சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இதெல்லாம் வந்து மாமிசத்தை சாப்பிடுது. அது கொன்று தான் சாப்பிடுகிறது. தான் சாப்பிடுகிற உணவை வெறி கொண்டு கொன்று அதை வந்து கடித்து கொதறி கொன்று கொஞ்சம் கூட பரிதாப உணர்ச்சி இல்லாமல் ஒரு மான், அழகிய மானை என்ன பண்ணும், ஒரு சிங்கம், புலி, கரடிலாம் என்ன பண்ணும், ஓநாயெலாம் என்ன பண்ணும், அப்படியே உயிரோடு கடித்து கொதறி சித்திரவதை பண்ணி அதான் கொன்று சாப்பிடும். ஆனால் நம்மளால் முடியுமா? நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு மாட்டை கொன்று உங்கள் கையால் கொன்று ஒரு மாட்டுக்கறியை சாப்பிட முடியுமா? உங்கள் கையால் கொன்று ஒரு ஆட்டுக்கறியை சாப்பிட முடியுமா? ஒரு ஆட்டை உங்கள் கையால் கொன்று அந்த ஆட்டுக்கறியை சமைத்து சாப்பிட முடியுமா? முடியாது. அதற்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் தயாராக இருப்பாங்க? நிறைய மக்களுக்கு அது முடியவே முடியாது. இதிலிருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம தாவர உண்ணிகள் தான் என்று. அதனால் நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அந்த தன்மையோடு நம்ம இருக்கணும். அதற்கு நாம் உண்ணுகிற உணவு தான் அடிப்படை காரணம். நீங்கள் வந்து உங்கள் கையால் ஒரு ஆட்டை கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட மனுஷத்தன்மையே இருக்காது, பரிதாப உணர்ச்சியே இருக்காது. உங்களை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, டெய்லி இப்போ அடிக்கடி உங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்றீங்க. ஓகே, எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி அதை கொல்லுங்க. அப்போ உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. யாரும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அது பண்ணாத, அது பாவம்னு சொல்லுவாங்க. அதை யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. இதிலேருந்தே தெரிலாம், இந்த மாமிசம் என்பது நமது உணவுகள் அல்ல. நமது உணவுகள் என்பது தாவரங்கள் தான். நம்மலாம் தாவர உண்ணிகள் தான். நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுதான் மனிதத்தன்மை. தாவர உண்ணிகளுக்கான தன்மை தான் மனிதத்தன்மை. தாவர உண்ணிகளுக்கு என்ன தன்மை இருக்கோ அதான் மனிதத்தன்மை. மாமிச உண்ணிகளுக்கு என்ன தன்மை இருக்கோ அதான் மிருகத்தன்மை. அதனால் வந்து நம்ம மனிதத்தன்மையோடு இருக்கணும்னா மனிதத்தன்மை மிகுந்த உணவுகளை சாப்பிட்ணும். மனிதத்தன்மை மிகுந்த உணவுகள் எது? அதுதான் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் கூட்டு, பழங்கள், கீரைகள், பச்சை கீரைகள், பச்சை கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து முட்டை, பால், தயிர், மோர், பால், இதெல்லாம் வந்து மனிதத்தன்மையை பாதுகாக்குகிற உணவுகள். நீங்கள் மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும். ஆக நம்ம மனிதத்தன்மையோடு இருப்பது தான் இங்கே ரொம்ப முக்கியம். உணவுகளுக்காக நம்ம மனிதத்தன்மையை இழந்து விடக்கூடாது. மிருகமாக மாமிச உணவுகளுக்கு ஆசைப்பட்டு மனிதத்தன்மையை இழந்து விடக்கூடாது. மிருகங்களாக மாறிவிடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். பேய்களாக மாறிவிடக்கூடாது. இப்போ வந்து மனுஷங்க பேய்களாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிருகங்களையும் கடந்து பேய்களாக மாறிட்டாங்க. கொலை வெறி பிடித்தவர்களாக மாறிவிட்டார்கள்.